மக்களே, என்னை ரவுடி என்பதா? அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். செல்ல பெருந்தகை. தன்னை ரவுடி என்று கூறியதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பிளாக்மெயில் செய்து வருவதாகவும் அருவருப்பான அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், என்னை ரவுடி என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். நான் ரவுடி என்று நிரூபிக்க முடியுமா? அண்ணாமலை IPS படித்தாரா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. உண்மைக்கு புறம்பாக பேசினால் என்ன வழக்கு வரும் என்று அண்ணாமலைக்கு தெரியும். சட்ட பாதுகாப்பு தெரியாமல் தலித் மீது அவதூறு பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? SC/ST ஆணையத்தில் புகார் கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. என்னை ரவுடி என்று அவதூறு பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன் ஜாமீன் கிடைக்குமா? இந்த விவகாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வோம். துக்க வீட்டில் என்ன பேச வேண்டும், திருமண வீட்டில் என்ன பேச வேண்டும் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் அண்ணாமலை கடைசி எச்சரிக்கை. இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி பற்றி பேசிய அரைவேட்காடாக அரசியல் பண்ணும் அண்ணாமலை, இவர்கள் குறித்து வாஜ்பாய் என்ன சொன்னார் என படிக்க வேண்டும். வாஜ்பாயை மதிக்காதவர்கள், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், RSS சங்கிகள் பேசுவதை கேட்டுக்கொண்டு வாய்க்கு வந்ததை உளறுகிறார். இது அவருக்கு நல்லதில்லை என்று எச்சரித்தார் செல்ல பெருந்தகை. தேங்க்யூ.